நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்ல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த டஸ்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெனோவோட ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இவங்களுடைய ப்ராடக்ட்டை நிறைய செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா பிரேசில், ரஷ்யா, ஆப்பிரிக்கா அப்படின்ற அவங்களுடைய நிறைய ப்ராடக்ட்டை பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் 2007ல் மகேந்திரா அவங்களுடைய செடானான லோகன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெனோவோட லோகோ வச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ள மகேந்திரா மூலமா ஒரு சிகேடி பேட்டர்ன்ல உள்ள வராங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக மக்கள்கிட்ட பெருசாக கனெக்ட் ஆகல. அது வந்து பெருசாக ரெனோவுக்கான ஒரு ஐடென்டிஃபை பெருசாக கொடுக்கல. 2011ல் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயன்ஸ், கோலிஸ் அப்படின்னு சொல்லி 2012ல் பல்ஸு, மைக்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரீபேட்ச் வெர்ஷனுமே நமக்கு விட்டாங்க. இந்த டஸ்டர் டேசியா அப்படின்ற இந்த ஒரிஜினல் நேம் டஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெனோனால முக்கியமாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னு சொல்லலாம். 2012ல் ரெனோ பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காரை லான்ச் பண்ணி அவங்களுடைய மார்க்கெட்டை பயங்கரமாக புல் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த B0 அப்படின்ற அந்த ஆர்கிடெக்சரில் கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு 4.3 மீட்டர்ஸில் இருக்கும். வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.6 மீட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 210 mm கொடுத்துருந்தாங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 475லேருந்து 518 லிட்டர்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மோனோகாக் எஸ்யூவாக கொடுத்தாங்க. மக்கள் வந்து ஹேஷ்பேக் செக்மெண்ட்லேருந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அடுத்த எஸ்யூவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிட் சைஸ் கேட்டகரியில் பெருசாக கிடையாது. அவங்க அதை தாண்டி எஸ்யூவி அப்படின்னு போகும்போது அது வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டரில் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் இருந்துச்சு, மோனோகாக்கில் இல்லை. அதே மாதிரி ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸாக இருந்துச்சு. அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே பார்க்கும்போது மக்களோட ஃபியூல் எஃபிஷியன்சியும் பார்க்கும்போது அந்த மிட் சைஸ் கேட்டகரியில் டஸ்டர் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அவங்களுடைய K9K அப்படின்ற இந்த டீசல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு டீசல் இன்ஜின் அவங்களுடைய இந்த 2 பவர் ட்ரெயினில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த 1.5 லிட்டர் டீசல் K9K இருக்கக்கூடிய 85 PS பவரும் 110 PSன்னு சொல்லி 2 டியூனில் கொடுத்துருந்தாங்க. அது 5 ஸ்பீட் மேனுவல்லையும் கிடச்சிச்சு, 6 ஸ்பீட் மேனுவல்லையும் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய டீசல் இன்ஜினை இன்ன வரைக்கும் விற்காமல் நிறைய பேர் நம்மளோட இந்தியன் ரோட்ஸில் ஓட்டிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டஸ்டர் அப்படின்ற அந்த நேமுக்கே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷன்ஸ் இருக்குது. அந்த டீசலோட லவ்வர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டே அந்த டைமில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் அவங்களுடைய டஸ்டர் வந்து நிறைய இந்தியன் ரோட்ஸில் இன்ன வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அந்த காரு திரும்பவும் 2026ல் இன்னைக்கு கெட் பேக்காக ஒரு ஹேஷ்டேக்கோட வந்து லான்ச் ஆயிருக்கு. ரெனோ டஸ்டர் வந்து திரும்பவும் வந்து நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட பார்க்க முடியுது, நம்ம முன்னாடி இருக்குது. இதில் இன்ஜின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிடுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்கன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட டிசைனை பார்ப்போம். டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த பழைய டஸ்டரோட கேரக்டரை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே ஒரு ஐ ஸ்டாண்ட்ஸான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு க்ரீன் கலர், பார்க்குறதுக்கே இந்த க்ரீன் வித் பிளாக் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே அவங்க லோகோவை எல்லா கார்லையும் ஃப்ரண்ட்டில் கொடுத்து பின்னாடி வந்து அவங்களுடைய டஸ்டர் அப்படின்ற அந்த நேமை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டஸ்டர்ன்ற அந்த நேமை ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரே பார்த்திங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு போல்டான ஒரு டிசைனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியானோ பிளாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் இருக்குன்னு சொல்ல முடியும். கீழே ஒரு கேமராஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில் பிளேட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில்வரில் ஒரு மெட்டாலிக் கிரேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் சொல்லலாம். ஏன்னா நல்ல டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ரீஜியன்லாம் ஃபுல்லாக ஒரு ஸ்லோப்பான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ஃபீலினே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு லுக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே LED பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஒரு ஃபாக் லாம்ப்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நியூ ரெனால்ட் டஸ்டரோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஒரு மேசிவான ஒரு லுக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனில் ஒரு அக்ரெசிவ் லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.3 மீட்டர்ஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்ன வரைக்கும் டைமென்ஷன் பற்றி அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 210 mm இருந்தது. இப்போ 212 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா பியானோ பிளாக்ல வந்து நமக்கு வந்து ஒரு ORVM கொடுத்துருக்காங்க.
இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு கிடைக்குது. கீழே வந்து நமக்கு கேமராஸுமே நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பியானோ பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணி டஸ்டர் ஐகானிக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேட்சஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெனோவோட லோகோஸுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. அதே மாதிரி கிளாடின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீல் கிளாடின் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொபோஷனட்டான ஒரு டிசைனில் நம்ம கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு பார்க்கிங் சென்சார்ஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் ஒரு ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது நல்ல சேஃப்டியில் உங்களுக்கு பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 225, 55, R18 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸுமே நமக்கு கிடைக்குது. 18 இன்ச் அலாய்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். ரெனோவோட லோகோஸுமே நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்குமே நமக்கு இங்கே கிடைக்குது. பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி B0 பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா RGMP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெனால்ட் குரூப் மாடுலர் ஃபேமிலி அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோலுமே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1.8 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியூல் மோட்டரோட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். 1.4 கிலோவாட் ஒரு பேட்டரியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 80% EVயில் வந்து அது வந்து ஓடுன்னு சொல்கிறாங்க. சிட்டியில் ஓடும்போது உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்க்கலாம். பவரை பொறுத்த வரைக்கும் 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து 163 HP பவரும், டார்க் வந்து 28 Nm டார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் DCTயில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து 100 HP பவரும், டார்க் வந்து 160 Nm டார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1.8 லிட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 160 HP பவரும், 172 Nm டார்க்குங்க. 8 ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு பல்கியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பழைய டஸ்டரோட அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூஃப் ரைல்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. ஷார்க் ஆண்டனாவுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்பாயில்ஸுமே நமக்கு கிடைக்குது. கீழே வந்து ஒரு ஸ்டாப் மவுண்ட் லைட்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஃபாக் லைன்மே வருது. வைப்பருமே நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி LED டெயில் லைட் வந்து நம்ம கனெக்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர்ஸ் வித் ரிவர்ஸ் லைட்க்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் லைட்டில் ஒரு கிராஸாக வந்து ஒரு ஆரோ டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு கர்வான ஒரு சர்ஃபேஸில் வந்து நம்ம கிடைக்குது. அது நீங்கள் ரோட் பர்சன்ஸை பயங்கரமாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ரியரில் ஸ்கிப்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவாக ஒரு ரக்கட் ஃபீலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்கிப்லைட்டோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கன்மெட்டல் கிரேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்குது. ஓவராலாக சேஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 சென்சார்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 6 சென்சார்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. ஒரு டோயின் ஊக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஹைட்ராலிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் 700 லிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பேஸே வந்து அந்த அளவுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லக்கேஜ் வந்து நீங்கள் உங்களால் நல்லாவே லோட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 60/40 உங்களுக்கு வந்து ஸ்பிட்டடாக உங்களுக்கு வந்து நீங்கள் சீட்டை வந்து மடிச்சு விட்டிங்கன்னா இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லார்ஜரான ஒரு பூட் ஸ்பேஸுமே நமக்கு கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைட்ஸுமே நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஹூக்குமே நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பார்சல் ட்ரேவுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அக்ரெசிவாக லுக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டஸ்டரோட ஃப்ரண்ட் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெதரேட்டில் வந்து நமக்கு பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. 3 ஸ்போக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரெனோவோட லோகோஸுமே இங்கே கிடைக்குது. இங்கே மோட்ஸு ப்ளஸ் நம்மளுடைய க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எனபிள்டாக உங்களுக்கு வந்து பேனரோமிக் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஏர்பேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளஸ்டராக இருக்கட்டும், இன்ஃபர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கர்வில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பியானோ பிளாக் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 10.25 இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோமே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லேக் இல்லாமல் இருக்குது. நமக்கு மேப் இன்பில்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்ஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கலர் தீமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ்மே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு சில்வரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ப்ரீமியமான ஒரு ஃபீலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெதரைட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேர்ட்ஸ்மே வந்து அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நியூட்ரல் ரிவர்ஸ் டிரைவ் அப்படின்றதுக்கான இந்த கியர் நாப்புமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங்மே நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் திங்ஸ் எதாவது வச்சுக்க முடியும். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஒரு நல்லாவே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு உங்களோட திங்ஸு உங்களோட பர்ஸ் ஏதாவது நம்மளால் வச்சுக்க முடியும். டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 வேல உங்களுக்கு பவர் சீட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 வே அட்ஜஸ்டபிளில் உங்களால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸ்மே வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்குமே உங்களுக்கு கிடைக்குது. ரியரில் டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து நம்ம கிடைக்குது. டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா
கொஞ்சம் ஒய்டராகவே வந்து நல்லாவே வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு உள்ளே உட்காரும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக லெதர் ரைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 3 ஹெட்ரெஸ்ட்மே நமக்கு வந்து பேசஞ்சருக்கு வந்து ரியரில் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்மே நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ்மே வந்து இங்கே கிடைக்குது. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ லெக் ரூம் வந்து நமக்கு வந்து எனக்கு கிடைக்குது. நீ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். என்னோட ஹைட்டு ஒரு 5.7. எனக்கு இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குது. ரியரோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். நம்மளை அக்கோமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. பெனரோமிக்கில் ஒரு சன்ரூஃப்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 21,000 கொடுத்து அதோட புக்கிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்ச்சில் தான் வந்து ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஏப்ரலில் டர்போக்கான டெலிவரிஸ்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வாங்கணும் அப்படின்னா தீபாவளிக்கு தான் வந்து இதோட வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியூ ரெனோ டஸ்டரை பற்றி ஒரு வாக்ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் நம்புகிறோம் இது டிரைவுக்கு வரும்போது இது ஓட்டி பார்த்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டிரைவில் பார்ப்போம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.